அவருடைய பொறுப்பு என்ன? தான் எதை பலவீனம் என்று நினைக்கிறாரோ, நாம் பலவீனம் ஏகத்துவத்தில் காரண காரியத்தில் விளக்கி இருந்தோம். அதுக்கு அவர் பதில் சொல்லாம அந்த காரணத்தை எல்லாம் பார்த்துட்டு இது சரிதான், கரெக்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க, இது பலவீனம் தான் அப்படின்னு ஒத்துக்கோ. அது மட்டும் இல்ல, நாங்க ஒரு காலத்தில் அதை சரின்னு சொல்லி கொண்டிருந்தோம்ல, அதையும் அவர் குறிப்பிடுறாரு. சொல்லிவிட்டு மாற்றி விட்டார்கள். அப்ப இந்த ஹதீஸ் சம்பந்தமாக அனைத்து ஆய்வுகளையும் அவர் படித்திருக்கிறார். எங்கள் ஆய்வை படித்திருக்கிறார், மறுப்பை படித்திருக்கிறார், ஏகத்துவத்தை படித்திருக்கிறார். அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அவருக்கு பின்னால் ஒத்துழைத்தவர்களுடைய ஆதரவோடு, அவருடைய உழைப்போடு அவர் தயாரித்த, அவர் மட்டும் தயாரித்த அல்ல, வழங்குதா, அதுக்கு பின்னாடி உள்ளவர்கள்லாம் சேர்ந்து தயாரித்த அந்த புத்தகத்திலே என்ன சொல்றாரு? இது பலவீனமானது. இது இப்ப எதை இந்த சபையில நான் பலவீனமானது சொல்லல, நான் பலவீனம் சொல்லியிருக்கிறேன். இதை சொல்றது இப்ப அவர் ஆதாரமா யார் வைக்கிறாரோ அவரே இதை பலவீனமானது என்று சொல்லி, அதனால் தான் நாங்கள் அதை எடுத்து காட்டவில்லை. அது மட்டும் இல்ல, இவற்றை உதாரணத்திற்கு கூட நாம் எடுத்து காட்டவில்லை எழுதியிருக்கிறார். இவற்றை என்ன செய்யலையா, நமது மறு ஆய்வு கட்டுரையில் குறிப்பிடவில்லை என்பது மட்டுமல்ல, வெள்ளி மேடையிலும் இவர் வெள்ளிக்கிழமை சும்மா பண்ணுவார் தாயிஃபுல், சொல்றாரு, வெள்ளி மேடையிலும் இவற்றை உதாரணத்திற்கு கூட நாம் எடுத்து காட்டவில்லை. அவ்வளவு சரியில்லாத செய்தி இது. இவர் சொன்னார்லங்க, இந்த செய்தி இவரே சரியில்லை என்று சொல்லி டிக்ளேர் பண்ணி, அதுதான் அவருடைய கடைசி நிலையாக இருக்கும் பொழுது மனோ இச்சைப்படி அவர் வாதிடுகிறாரா, ஹக்கை ஒத்துக்கொள்வதற்கு வாதிடுறாரா? ஹக்கை நிலைநாட்டு எங்க நிலைப்படியும் பலவீனமானது, உங்கள் வாதப்படியும் பலவீனமானது. பலவீனமானது என்று நீங்களே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம், இன்னும் சொல்ல போனா எங்கள்ல உள்ள சில ஆட்கள் அதை சொல்லிட்டாங்க, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை என்றெல்லாம் நீங்கள் ஒதுங்கி கொண்டு உங்கள் குழுவிலேயே உங்களுக்கு தனிநிலை என்று சொன்ன ஒரு விஷயம், இது பலவீனம் தான் என்று சொல்லிட்டு இப்ப இவர் ஆதாரம் வைத்தால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீர்கள், என்ன நினைக்கிறீர்கள்? இதுதான் மார்க்க அடிப்படையில் நடத்துகிற விவாதமா? இது ஒரு விஷயம். இரண்டாவதாக நான் கேட்கிறேன், இந்த ஹதீஸ் பலவீனம் என்பதுல கடுகளவு சந்தேகம் கிடையாது, அவரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த கருத்தாவது அதுல இருக்குதா? அந்த கருத்து அதுல இருக்குதா? கிடையாது. உன்னிடத்துல ஒரு 200 திர்ஹம் இருந்தா அதுல ஒரு வருஷம் கடந்தால், கடக்கும் போது உனக்கு ஜக்காத்து என்பது என்ன கருத்தை தரும்? வருஷம்ங்கிற கருத்து அதுல வருமா? இல்ல அந்த சொல்லுல அப்படி வருமா? வரவே வராது. இந்த சொல்லுல என்ன வரும் தெரியுமா? இன்றைக்கு எனக்கு 1 லட்சம் ரூபாய் வருகிறது, இன்றைக்கே நான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு வருஷம் வரைக்கும் எனக்கு டைம் தரப்படுகிறது. இன்றைக்கு எனக்கு 1 லட்சம் வந்தால் ஒரு வருஷத்து வரைக்கும் இன்னைக்கே நீ ஜக்காத்து கொடுன்னு மார்க்கம் சொல்லாது. இது சரி என்று வைத்தால், இது சரியில்லை, அது ஒரு விஷயம். இது சரி என்று வைத்துக் கொண்டால் இதிலிருந்து பெறப்படுகிற கருத்து என்ன தெரியுமா? உனக்கு 200 திர்ஹம் கிடைத்து அதற்கு ஒரு வருஷம் வந்தால் அதுல 5 திர்ஹம் கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷம் ஏற சொல்லல, ஒரு வருஷம் வந்தவன கொடுப்பா, பணம் வந்துருதா, நீ ஒரு வருஷம் வந்தவன அது கூடிய வரியை கட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வரி கட்டுவதற்கு அந்த ஒரு வருஷம் வரைக்கும் அவனுக்கு டைம் கொடுக்கும் அர்த்தமே தவிர மறுபடியும் அதுக்கே கட்டுன்னு அர்த்தம் வருமா? நம்ம இதையா கேட்டோம்? நம்ம கேட்ட மாதிரி இது இருக்குதா? முதல் லைஃபுக்கு, ரெண்டாவது லைஃபுக்கு நான் சொல்லவே மாட்டேன், அவர் லைஃப்னு ஒத்துக்கொண்ட விஷயம் அது இல்லைன்னு அவர் அதை பத்தி அழுத்தி வாதாடினாரே, ஆனால் இது அதுக்கு பதில் சொல்லுவோம். ரெண்டாவது நான் கேட்கிறேன்னு தெரியுமா, இதுல இந்த கருத்து வரும் என்று நீங்கள் எப்படி புரிகிறீர்கள்? ஒரு சாதாரண ஒரு படித்தவர்களை கூட்டு வந்து, ஒரு சட்ட வல்லுநர்களை, ஒரு வழக்கறிஞரை கூட்டிட்டு வந்து, இந்த சொல்லுக்கு இந்த லாஜிக்கில் இந்த அர்த்தம் வருமான்னு கேட்போமா? ஒருத்தம் கூட சொல்ல மாட்டான். இப்படி நீங்க பேசி பார்த்தால் இந்த அர்த்தம் வருமா? அதான் என்ன வருது, ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுப்பதற்கு உடனடியாக அது கடமையாகாது, அதுக்கு கடமையாவதற்கு மார்க்கம் அவனுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்திருக்கிறது. எப்படி இப்ப ஹஜ் இப்ப கடமையாயிடுச்சு, அதுக்கு லாங் லைஃப் மார்க்கம் டைம் கொடுத்திருக்குது. இப்ப ஹஜ் எனக்கு கடமையாயிடுச்சுலங்க, கடமையானது இன்னைக்கு ஆயிட்டா கூட இந்த வருஷம் நான் செய்வேன், ஏதோ ஒரு காரணத்தினால் அடுத்த வருஷம் செய்வேன், சரி அடுத்த வருஷம் பண்ணிக்கிறோம் இருப்பேன், என் லைஃப்ல ஒரு தடவை நான் செய்யணும் என்று கொடுத்த மாதிரி இது சரி என்று வைத்துக் கொண்டால், திருப்பி சொல்றேன், சரி என்று ஒத்துக்கிட்டாரு நாளைக்கு சொல்லக்கூடாது, மறுபடியும் பேசுவார் அப்படி. அது சரியில்லை, இது சரியான செய்தி இல்ல. சரி என்று ஒரு பேச்சுக்கு, ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொண்டால் நீங்கள் உங்கள் கருத்தை நிலைநாட்டுகிற வாதத்திற்கு இந்த ஹதீஸ் உதவாது. இந்த ஹதீஸின் கருத்தில் அது இல்லை. எதுதான் இருக்கிறது?
ஒரு வருஷம் வரைக்கும் ஒருவனுக்கு அவகாசம். அந்த ஒரு தடவை கொடுப்பான ஜக்காத்து, அதுக்கு ஒரு வருஷம் அவனுக்கு டைம் இருக்கிறது. ஒரு வருஷத்துக்குள்ள கொடுக்காட்டி அவனை மார்க்கம் கேட்காது. ஏன்டா 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிற ஜக்காத் தரல, எனக்கு டைம் இருக்குது சொல்லுவான். 8 மாசம் ஆச்சு ஏன்டா கொடுக்கல, என்ன டைம் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவான். 10 மாசம் ஆச்சு ஏன்டா கொடுக்கல, டைம் இருக்குதுன்னு சொல்லுவான். 12 மாசம் ஆச்சு ஏன்டா கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. இது சரின்னு வச்சுக்கிட்டான். அப்ப ஒரு மனிதனுக்கு பொருள் கிடைத்த உடனே ஜக்காத்து கடமையாகாது. ஒரு வருடம் வரைக்கும் அதை நிறைவேற்ற அவனுக்கு அவகாசம் இருக்கிறது என்ற கருத்தை இது தருதா, ஒவ்வொரு வருஷம் அதுக்கு கொடுங்கிற கருத்தை தருமா? ஒரு வருஷம் நிறைவடையும் வரை என்பதும் ஒவ்வொரு வருஷம் என்பதும் ஒன்னா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? இது எப்படி உங்களுடைய வாதத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த ஹதீஸ் வந்து நிக்கும்னு சொல்றீங்க? இந்த கருத்து எப்படி அதுல இருந்து கிடைக்கும்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லவே இயலாது. அப்ப இந்த ஹதீஸை அவங்க எடுத்து வைக்கிறாங்க, மனமுரண்டா வேணும். இப்ப என்ன தெளிவாகுதுன்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னோம்ல, அதான் யதார்த்தம் இல்ல. அதாவது நம்ம என்ன ஆரம்பத்தில் சொன்னோம், இப்படியான ஒரு கருத்தில் ஹதீஸ் கிடையாது. அதாவது கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருஷா வருஷம் மீண்டும் மீண்டும் காட்டினா கூட நான் ஒத்துக்கிற மாட்டேன். தலைப்பு அது அல்ல. வருஷா வருஷம் அதுல சேரணும். மீண்டும் மீண்டும் வந்துச்சுன்னா அது வார வாரம் அதெல்லாம் சொன்னேன், என்னுடைய முதல் முறையில சொல்லி காட்டிருக்கிறேன். அப்ப கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்கிறது கடமை, அவசியம் என்பதை சொல்லக்கூடிய வகையில இப்போதும் நீங்கள் ஒரு ஆதாரத்தையும் வைக்கவில்லை. அப்ப பாருங்க, எதை வந்து பயங்கரமாக பாரதூரமான ஒரு மேட்டராக சொன்னார்களோ அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நம்ம திக்குற மாதிரி திணற மாதிரி இருக்கணும், நம்ம முழிக்கிற மாதிரி இருக்கணும், அவங்க அள்ளி போடுற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட மேட்டர்ல அப்படித்தானே உலகத்தில் கொண்டு போறீங்க. எப்படிப்பட்ட வேலை செய்துட்டார்கள் பார்த்தீர்களா, என்ன வேலை இது, அப்படியெல்லாம் கொந்தளிக்கிற அளவுக்கு கொண்டு போன ஒரு மேட்டரா இருந்தா இப்படித்தான் போடுவீங்களா ஆதாரம்? இதான் ஆதாரமா? அள்ளி பொல கொண்டு கொட்ட மாட்டீங்க இல்ல, கிடையாது. இருக்குன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தது தானே, நாங்களுக்கு புது நிலையா இருந்தோம். நாங்க இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு தானே அது எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு தேடணும். திடீர்னு ஆதியில இருந்து எங்க கொள்கையை நிலைநாட்டுற நான் கேட்கிறேன். இதுவே ஆதியில எங்க கொள்கையா இருந்து அதை எங்க அப்பம்பாட்ட சொல்லி தந்த நிலைநாட்டுறக்கா நாங்க நிலைக்கு வந்தோம்? நாங்களும் வருஷ வருஷம் தானே இருந்தோம். அதுல உள்ள அவளையும் நாங்களும் தானே ஆய்வு பண்ணணும். அதுல கிரவுண்ட் இல்ல. அல்லாவும் ரசூலும் சொல்லாதே மக்கள் மீது யாரும் சுமத்த முடியாது. அதுதான் சொல்றோம். புது கருத்து சொல்றவங்க தான் ஆதாரங்க. எது பொறுத்துக்கு புது கருத்து? ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி எது வந்தாலும் புது கருத்து தான். புது கருத்துனா 2006 வந்தது புது கருத்தா? 1900 வந்தது புது கருத்து இல்லையா? ரசூலுல்லாஹ் பிறந்த அடுத்த வருஷம் வந்தது புது கருத்து இல்லையா? புது கருத்துனா என்ன அர்த்தம்? புதுசு சொல்லிவிட்டார். புதுசுதான், இதான் புதுசு. நாங்க சொல்வதுதான் பழசு. எது பழசு? ஒரு பொருளுக்கு ஜகாத்து கொடுத்து விட்டால் அதுக்கு கிடையாது மறுபடி என்று சொல்றோமே, அதான் பழசு. அல்லாஹ்வுடைய ரசூல் அதுக்கு விளக்கம் சொல்லாத வரைக்கும் அதுதான் அதுக்கு அர்த்தம். அதுதான் பழசு. நீங்க எக்ஸ்ட்ரா இடையில எதெல்லாம் சொல்றீங்க அதுதான் புதுசு. அப்ப அவன் சொல்லுவான்ல, இப்ப நம்ம மௌலிது வேணாண்டா அதையும் புது கருத்து தான் சொல்லுவான். புது கருத்தை சொல்றாங்க அப்படியே பாக்குறது. அதுக்கு மட்டும் என்ன பதில் சொல்லுவோம்? ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து வா, என்ன புதுசு பழசுக்கு எங்க இருந்து அளவுகள் வைக்கிற? நீ இந்த வருஷத்துக்கு 300 வருஷம் அளவுகள் வைப்பியா? நீ 1400 வருஷத்து அளவுகளுக்கு வான்னு கேக்குறீங்களா இல்லையா? அதை இங்கேயும் கேளுங்க. புதுசு பழசுன்னு எப்படி தீர்மானிக்கணும்? புதுசு பழசு நீங்க எப்ப சொல்லலாம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ப்ரூஃப் பண்ணி முடிச்சிட்டு பார்த்தீர்களா இதுதான் பழசு, இது புதுசுன்னு சொல்லுங்க. அதை பண்ணாம நீங்க ப்ரூஃபே பண்ணல மறுபடியும் புதுசுன்னீங்கன்னா புதுசுன்னு எப்ப நீங்க சொல்ல முடியும்? அது நிரூபிச்சுட்டு புதுசுன்னு சொல்லுங்க. நாங்க சொன்னோம் இதுதான் பழசு, இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் கொண்டு வந்தது. நீங்க தான் இடையில சொருவிக்கிறீங்க. நீங்க சொல்வதுதான் புதுசு, நீங்க சொல்வதுதான் மார்க்கத்தில் இல்லாது, நீங்க சொல்வதுதான் ஊகம், நீங்க சொல்றதுதான் கற்பனை, நீங்க சொல்றதுதான் அந்த வாசகத்தில் இல்லாத வலிந்து நுழைக்கப்பட்ட தப்பான கருத்து. இதுதான் மேட்ருங்க. அப்ப இப்ப என்ன பதில் வழங்கிருச்சா உங்களுக்கு? நம்ம கேட்டது அப்படியே நிக்குது. என்ன கேட்டிருக்கிறோம்? ஒரு சொல்லுக்கு பொருள் செய்வதாக இருந்தா, எந்த ஒரு மார்க்கத்தின் எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, அதுக்கு கெடு டைம் போடுவதாக இருந்தால் நம்ம போட முடியாது. நான் கேட்கிறேன், வருஷ வருஷம் நீங்க போட்டீங்கன்னா இன்னொருத்த மாசம் மாசம் போட்டா என்ன செய்வீங்க? பொதுவா ஒண்ணு வருது, நீங்க சொல்றீங்க வருஷ வருஷம். ஏன் நான் மாசம் மாசம் என்ன சொல்றேன்னு கேட்டா என்ன செய்வீங்க? இன்னொருத்த என்ன செய்வான்? கிடையாது 5 வருஷத்துக்கு ஒரு தான் அது கொடுக்கணும்னு ஒருத்தன் சொல்லுவான். என்னப்பா அதை கேட்க மாட்டீங்களா? நீங்க வருஷ வருஷம் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தன் மாசம் மாசம் சொல்லலாம்ல. இன்னொருத்த என்ன செய்யலாம்? 5 வருஷத்துக்கு ஒருக்கான்னு சொல்லலாம்ல. அப்ப என்ன கேட்போம்? 5 வருஷம் எங்க இருந்து கேட்ட கிடைச்சு உனக்குன்னு கேட்போம். அது மாதிரி இதுலயும் கேட்போமா இல்லையா? இதுதான் கொஸ்டின். அப்ப மார்க்கத்தில் அல்லாஹ் ரசூல் தான் அதிகாரம் படைத்தவர்களை தவிர அவங்க எடுக்கிற முடிவை நீங்க எடுக்காதீங்க. தெளிவா அல்லாஹ் ரசூல் சொல்லியிருப்பாங்க. வருஷ வருஷம் கொடுத்ததுக்கே திருப்பி கொடுக்கணும்னா அவ்வளவு ஜாமியுல் கலீம் அழகா பேசக்கூடியவங்க.
அல்லாஹ் எதை மறக்கிறவங்க கிடையாது. உமாக்கான ரப்புக்க நசியா, இதெல்லாம் தெரியும் அல்லாஹ்வுக்கு. எது இப்படிலாம் பேச போறது வரைக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வர்றது கூட உங்களுக்கு உதவுறது கூட ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் வரும் குழப்புவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய ரசூலை இது மாதிரி காலத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி அப்படி ஒரு ஒரு ஹதீஸையாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அது பாதுகாக்கப்பட்டு உங்க கைக்கு கிடைச்சிருக்கும். அல்லாஹ் ஒரு காலம் மறக்க மாட்டான். நமக்கு என்ன, நமக்குள்ள ஒரு தாக்கம், இவ்வளவு வருஷமா இருக்குதே, 10 வருஷமா அப்படித்தானே இருக்கு, 25 வருஷம் அப்படித்தானே இருக்குது, அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல. இதா இந்த நோய் போனால் எது உண்மைன்னு தெரிஞ்சு போயிடும். வேற ஒரு மேட்டரும் கிடையாது. இப்ப மேட்டர் என்னது, அல்லாஹ்வும் ஒரு ரசூலும் தான் சட்டம் வகுக்கிற அதிகாரம் உள்ளவங்க, வேற யாருக்கும் கிடையாது. இந்த நிலைப்பாடு யாருக்கு வந்து விட்டதோ அவர்கள் கேட்கணும். வருஷம் நீ எப்படி சொன்னேன்னு கேட்கணும், மாசம் எப்படி சொன்னேன்னு கேட்கணும். அப்ப எல்லாத்துக்கும் கேட்கறமா இல்லையா? 5 வேளை தொழுகைக்கு மட்டும் கேட்டீங்களா இல்லையா? நானும் 5 வேளை தொழுகிறேன். என்ன 5 வேளை தான், அதான் 5 வேளை தான், நீ இல்லன்னா நீ சொல்லு, இப்படி கேட்போமா? 5 வேளைன்னு யாரு சொல்றான், அவன் தானே காட்டணும். ஒரு வேளையும் ஒண்ணுமே வராம தொழுவுன்னு சொன்னா ஒரு வக்து தான். தெளிவா சொல்றேன், இப்பவும் சொல்றேன், எந்த தெளிவும் கிடைக்கவில்லை. தொழுவுங்கள், இவ்வளவுதான் இருக்கிறது. வருஷம் இல்ல, மாசம் இல்ல, வாரம் இல்லன்னா லைஃப்ல ஒரு தடவை தான். அதையும் சொல்லிடக்கூடாது, தொழுகை ஒரு தடவை டாக்கிட்டு கூடாது. அது எதுக்கு சொல்ற, அப்படி இருந்தால் அப்படி இல்ல. ஆனா அதிகம் இருக்குது. எதுக்கு இருக்க, தொழுகைக்கு தெளிவா இருக்குது. ஹம்ச ஸலவாத்தின் கத்த ஒண்ணாதான் அதெல்லாம் இருக்குது, பில்யோமி வெள்ளையெல்லாம் இருக்குது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இருக்கிறதுனாலதான் 5 வேளைன்னு நம்ம சொல்றோமா, இத்தனை வருஷமா செஞ்சதுனால சொல்றோமா? ஒரு நாளைக்கு 5 வேளைன்னு நம்ம சொல்றோமே, நம்ம அப்பம்பாட்டெல்லாம் செஞ்சாங்கிறதுக்காக வேண்டி 5 வேளைங்கிறோமா, அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து ஆதாரம் இருக்குது என்பதற்காக நம்ம சொல்றோமா? ஆதாரத்தை தானே சொல்றோம். அப்ப ஏன் அப்ப அது மாதிரி இதுக்கு வரமாட்டேங்கிறீங்கன்னு தான் எங்க கேள்வி. அதனால சகோதரர் நூர் முகமது பாக்கவி அவர்கள் 3 ஹதீசுகள் பலவீனமானது என்று தெள்ளத் தெளிவாக அறிவித்து, பலவீனமானது எந்த அளவுக்கு பலவீனமானது என்றால், இதனாலதான் நான் மேடையில் கூட சொல்வது இல்லை, நான் எடுத்து வைக்கிறது கிடையாது, என்னுடைய எந்த உரையிலும் நான் குறிப்பிடுறது கிடையாது என்றெல்லாம் அவர் அதிலிருந்து ஒதுங்குகிற அளவுக்கு, அதை கொஞ்சம் கூட நியாயப்படுத்த வழி இல்லாட்டி தான் ஒதுங்குவாங்க. அப்படிங்கிற அளவுக்கு பலவீனம் என்று சொன்ன ஒரு செய்தியை தான், அவரே சொன்ன ஒரு செய்தியை தான் உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறாரு. வச்சுட்டு என்ன சொல்றாரு, இதை மறுப்பாங்க பாருங்கிறார். இப்படி வச்சா மறுக்காம என்ன செய்வாங்க, இது மறுப்பாங்க, ஏத்துக்கிற மாட்டாங்க, இதுக்கு ஏதாவது சொல்வார்கள் அப்படிங்கிறாரு. ஏதாவது சொல்றேன்னா உங்க கையை கொண்டு உங்க கண்ணை குத்துறனா? ஏதாவது நான் சொல்றேன், நீங்க சொன்னதான் சொல்றேன். அப்ப என்னன்னு கேட்டா, இந்த இதா காணத்திலக்க மேத்தா திர்ஹமின் ஹால அலைஹல் ஹவுல் ஃபீஹா ஹம்ஸத்து தராஹிம் என்ற பொருள்பட வருகிற அந்த ஹதீஸ், 200 திர்ஹம் இருந்தால் அது ஓராண்டு நிறைவடையும் பொழுது அதுக்கு 5 திர்ஹம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற ஹதீஸ் சில நூல்களில் இடம்பெற்றிருந்தாலும் அது இடம்பெற்ற எந்த நூலில் உள்ள ஹதீஸும் சரியானது இல்லை என்பதுதான் தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடு, நூர் முகமது பாக்கவி அவர்களுடைய நிலைப்பாடு. 2 பேரும் ஏகமானதாக எதை பலவீனமானது என்று ஒத்துக்கொண்டு இருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒன்றை இந்த சபையில் அவர் ஆதாரமாக வைத்திருக்கிறார் என்பதை உங்கள்கிட்ட நான் பதிவு செய்கிறேன். அது ஒரு பேச்சுக்கு யாராவது ஆதாரம் என்று சொல்வார்களே, ஆனால் அதிலிருந்து இந்த கருத்து வராது என்பதையும், எப்படி வரும் நான் சில உதாரணங்களை சொல்லி காட்டுவேன் வராதுங்கிறது. இது மாதிரி அமைந்த சொற்களை நான் ஹதீஸிலிருந்து எடுத்து காட்டுவேன். அப்ப அவர் மறுத்தாரே, ஆனால் சொல்ல மறுக்க முடியாது, இந்த கருத்துல வராது, யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. அப்ப அதனால நம்ம தெளிவாக சொல்றோம், ஏற்கனவே தன்னுடைய முன்னுரையில சொன்ன மாதிரி இதுக்கு ஆதாரம் இல்ல. இந்த மேட்ருக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, நம்ம நம்புறோம் இப்படிதான், அதான் ஆதாரம், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு அடிப்படை இல்லாம ஒரு ஆதாரம் இல்லாம நம்மளா நம்பிக்கிட்டு இருக்கிறோமே, அதை தவிர இதுக்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு இல்மு தொடர்பான மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு நிலையில் எது ஆதாரமாக வரணுமோ அப்படிப்பட்ட ஒரு ஆதாரமும் கிடையாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன். அவங்க சரியான வச்சிருப்பாங்க, நிறைய வச்சிருப்பாங்க இன்ஷா அல்லாஹ், வேற வேற ஆதாரத்தை வைங்க, இது மாதிரிலாம் வைக்காம நல்ல நல்ல ஆதாரங்கள் உங்கள்கிட்ட உள்ள ஸ்டாக்குகளை எடுத்து போட்டு அதை நிறுவுங்க என்று கேட்டு நான் முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி நன்றியா, சரி அப்போ அறிவிச்சிருங்க. 10 நிமிஷத்து வேணுமா அவருக்கு கேளுங்க, அரை மணி நேரம்ல கொடுக்கணும் அவருக்கு, ஒரு ஆளுக்கு அரை மணி நேரம்ல. சரி, அவர் விட்டு கொடுத்தேன் எப்படி கிடக்கு, ஏன்டையும் எடுத்துனேன். அதாவதுமா இப்ப 1 மணிக்கு நம்ம முடிக்கணும், 1 மணி ஆச்சுலங்க. அதாவது நம்ம ஒப்பந்தத்தில் இருக்கிறபடி, நம்ம ஒப்பந்தத்தில் இருக்கிறபடி நேரங்கள் எது வேஸ்ட் ஆகுதோ அதை நம்ம ஷேர் பண்ணிக்கணும். இந்த மைக்கு இந்த ஆடியோனாலும் வேஸ்டா போச்சுல, அந்த வேஸ்ட் டைம்லாம் 2 பேரும் சமமா இழந்துக்கிற வேண்டியதுதான்.
அதனால இப்ப 1 மணிங்கிற அடிப்படையில் பிரேக் விட்டுருவோமா? அந்த விட்டதுக்கு நேரம் எழுப்ப மாட்டோம். இதுக்கு எல்லாம் பின்னிட்டு போவோம். அடுத்ததுல நம்ம வச்சுக்கிறோம். நீங்க துவங்குற மாதிரி வச்சுக்கிறோம். அப்ப 2:30 மணிக்கு நம்ம வந்துடுறோம். இன்ஷால்லா 2:30 மணிக்கு இன்ஷால்லா வந்துருவோம். அடுத்த மணிக்கு 2:30 மணி 2:30 மணிக்கு இருக்கும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த